வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பூசணிக்காய் வச்சு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் இருக்கும். இப்போது கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம பூசணிக்காயை வெட்டி வச்சுருக்கோம்ல, கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா தண்ணி பூசணிக்காயெல்லாம் இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி பார்க்கலாம், நல்லா வெந்துருச்சு. இப்போ கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான தேங்காய் வச்சுக்கலாம். பொரியலுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு இது குறைப்பாக அரைக்கணும். குறைப்பாக அரைச்சி இப்போ பொரியலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 தடவை லைட்டாக கிண்டி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், பூசணிக்காய் பொரியல் ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.